அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டியான மட்டன் குஃப்தா சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 250 கிராம்ஸ் மட்டன் கீமா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது இதில் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேன். இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டொமேட்டோ இதில் ஆட் பண்ணிவிட்டு 3 க்ரீன் சில்லி, அப்புறம் ஒரு பிஞ்ச் ஒரு 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம்ஸ் பொட்டுக்கடலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது அதில் ஆட் பண்ண போகிறேன். 250 கிராம்ஸ் கீமாக்கு 100 கிராம்ஸ் பொட்டுக்கடலை போதுமானது. அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் பட்டையும் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சால்னா செய்ய குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் 1 சாப்டு ஆனியன் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் ஆனியனை நல்லா வதக்கணும். நான் ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலர் ஆனது நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் கொஞ்சம், அப்புறம் 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். நார்மலான சால்னா செய்கிற மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா வதக்குனோடனே 1 சாப்டு டொமேட்டோ இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா சேர்த்து வதக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஃப்தா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இந்த சைடு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது நான் கிரேவிக்காக கொஞ்சம் கோகோனட்டும், ஒரு கப் கோகோனட்டும், அப்புறம் ஒரு 3 டொமேட்டோ சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது இதில் சால்னாலாம் சேர்க்க போகிறேன். நான் இன்றைக்கி கட்டா சால்னா புளிப்பு குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சம் டாமரன் ஊற வச்சுருந்தேன். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் கழித்து நல்லா சால்னா கிரேவி நல்லா இது பண்ண உடனே இப்போது நம்ம பால்ஸ் மாதிரி செஞ்சு இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா இந்த அளவுக்கு சால்னா கொதிக்கிறப்போ நம்ம இந்த பால்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொரியாண்டர் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அது வேக வைக்கணும். ஒரு சில பேர் கொஃப்தாவை ஃப்ரை பண்ணி கூட சேர்க்குவாங்க. அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நம்ம சால்னா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே சாப்பிட்ணுன்னு இருக்குது. இது ரைஸ் கூட ரொம்ப அல்டிமேட் காம்போ. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கூடன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஃப்தாவை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லா, இந்த ரெசிபி இன்றைக்கி சூப்பராக வந்துச்சு. அண்ட் டிஃப்ரெண்ட் கூட. நான் இன்றைக்கி தான் லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன். ரைஸ் கூட அந்த மட்டன் குஃப்தா ப்ளஸ் ஃப்ரை குஃப்தா டேஸ்ட் பண்ண பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.